கன்னி ராசிக்காரங்களுக்கு அடுத்து ஒரு வருஷ காலத்துக்கு குரு பகவான் 10ஆம் வீட்டுல சஞ்சரிக்க போறாரு. சிறப்பு. 10ல குரு சஞ்சரிக்கிறதுனால 2, 4, 6 ஆகிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறதுனால, அதுவும் குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டுல பார்க்க இருக்கிறதுனால, 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்க காரணத்தினால குடும்பத்துல ஒற்றுமை, குடும்பத்துல மன அமைதி, கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த காலங்களில் ஜென்மத்துல கேது 7 ராகு சஞ்சரிச்சது, அது ஒரு சரியில்லாத அமைப்பு. இப்ப ஏற்படக்கூடிய ராகு கேது மாற்றத்தின் மூலமாக ராகு 6ஆம் வீட்டுக்கும் கேது 12ஆம் வீட்டுக்கும் வருகின்ற 18ஆம் தேதி அன்னைக்கு 18 மே 2025 வந்து பயிற்சி ஆகிற காரணத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை நல்ல சிறப்பா இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். தொழில் வியாபாரத்துல ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் நிதானமா செயல்படணும். ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன்னா, 10ல குரு 7ல சனி சஞ்சரிக்கிறார். 7ல சனி சஞ்சரிக்கிறதுனால கூட்டாளிகளே கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வேலைக்காரங்களுடைய உதவியை எதிர்பார்க்காம சில விஷயங்கள்ல இவங்க நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற காலங்களில் இந்த குரு 10ல சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல தொழில் வியாபாரத்துல ஒரு சில அனுகூலத்தை அடைய முடியும். இனி வீட்டிலே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.